திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு என்னன்னா, சமீபத்தில் இருக்கக்கூடிய திரைப்படங்களும் அரசியலும் பின்னி பிணைஞ்சிருக்குது. இந்த திரைப்படங்கள் அரசியலும் பின்னி பிணைஞ்சிருக்க காரணத்தினால சில படங்கள் வரல, சில படங்கள் வந்தாலும் ஓடலை. அப்புறம் இது அவங்க சப்போர்ட் இவங்க சப்போர்ட்னு நிறைய பேசுகிறாங்க. இதை பற்றி ஒரு தீவிரமான ஒரு அலசல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். வணக்கம் மோதனே, எப்படின்னு இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆனால் இப்போ இந்த திரைப்படங்களும் அரசியலும் பின்னி பிணைஞ்சிருக்கிறது காலகாலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போ ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா வந்தால் இது இவங்களுக்கு சப்போர்ட்டு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பேச்சு. படங்களை படமாக பார்க்குறதில்ல, அது ஒரு அரசியல் பின்னணியோட தான் பார்க்குறாங்க. அது ஏன் நடக்குது? அதே சமயத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இப்போ விஜய்க்கு வந்த பிரச்சனைங்கிறதே வாட் எவர் இட் இஸ், விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் விஜய் என்ற ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அது இன்னும் போய்கிட்டே இருக்குது. 19 நாங்கள் கேஸ் நடத்துவோங்கிறாங்க. அப்புறம் 19 சொன்னோன்னே 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாமாங்கிறத யோசிக்கலாங்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கேடுகெட்ட நிலைமை இருக்குது. புரியுதா? உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. எந்த நடிகனும் சரி, மக்கள் செல்வாக்கு படைத்த யாருமே சரி. நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா பாடகர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர்கள். நடிகர்களை விட மைக்கேல் ஜாக்சன் போன்றவர்கள், மடோனா போன்றவர்கள், அதுக்கு முன்னாடி அபா, அதுக்கு முன்னாடி போனிஎம், இந்த டீம், இவர்கள்லாம் பெரிய அளவில் மக்களை கவர்ந்தவர்களாக இருப்பாங்க. அந்த போனிஎம் அபா கூட டீமாக இருந்தது. அதற்கப்புறம் மைக்கேல் ஜாக்சன் வந்ததுக்கப்புறம் மைக்கேல் ஜாக்சன் ஒரு மிக கடவுளுக்கு அடுத்த இதில் பார்த்தாங்க. அது காரணம் என்னென்னா, இந்த பாட்டு இசைன்றது நீங்கள் ஆதி காலத்திலேருந்து மனுஷனோட ரத்தத்தில் கலந்தது. அது ஆட்டம். இப்போ கூட நீங்கள் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விதமாக ஆடிட்டு இருப்பாங்க. பயங்கரமாக ஒரு 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 காட்டு இசையை, அதாவது இப்போ அந்த ஆதிவாசி, அதாவது இந்த தோள்களை எல்லாம் வச்சு வித்தியாசமாக அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டை செஞ்சு அதுக்கப்புறம் அது ஒரு கட்டமைப்புகளை அதை பாடி கொண்டாடுவாங்க. அந்த பாடி கொண்டாடுறதுல தான் அவங்களுக்கு உற்சாகமே. வாழ்க்கையில் வேறு எந்த விதமான சந்தோஷமாக அவங்களுக்கு வேற கிடையாது. சினிமா கிடையாது, அது கிடையாது. அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு? ஒன்றுமே கிடையாது. இந்த ஆடுறது, அதுவும் குறிப்பாக பெண்கள் ஆடினா தான் அவங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதுதான் நம்ம ஊரில் சாமி ஆடுற மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இசைன்றது ஒவ்வொரு இதுலேயும் கலந்துருக்கு. அந்த ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவாங்க, இசைன்றது அங்கே இருக்குது, காற்றுல இருக்குது, இதில் இருக்குன்னு வடிவேல் காமெடியில். நம்ம இசை எல்லா இதுலேயும் கலந்துருக்கு. கரெக்ட். கலந்துருக்கும்போது அப்போ மைக்கேல் ஜாக்சன்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பேய் ஆட்டத்துக்கு அது அந்த ஆட்டம் ஒரு உயிர் ஊட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலான்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே சாதாரணமாக ஆடுற மாதிரி இருக்கும். மைக்கேல் ஜாக்சன் வந்ததுக்கப்புறம் தான் பேய் ஆட்டம் கலிஃபோர்னியா ஆமாம் ஆடிடுவாங்க. ஏதோ ஒன்று போட்டு விட்டுருப்பாங்க. அதெல்லாம் பெருசாக ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தினது தான். ஆனால் இது மைக்கேல் ஜாக்சன் இறங்கினதுக்கப்புறம் உடம்பு, ரத்தம், சதை எல்லாம் ஆடுற மாதிரியான ஒரு இசை பாடல், காதல் வேற மாதிரி. முன்னாடிலாம் அவங்க அந்த மாதிரி காதல் வரிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. வைரமுத்து அந்த மாதிரி 1000 பாட்டு எழுதிட்டார். அவன் 6 பாட்டு தான் எழுதினான். அதுலேயே உலகத்தை ஆட்டி படைச்சான். அவங்க எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, பல்வேறு நாடுகள். இப்போ ஸ்பெயினில் போனாலும் அங்கே 1 லட்சம் பேர் கூடுவான். இத்தாலியில் போனால் 2 லட்சம் பேர் கூடுவான். ஃப்ரான்ஸில் போனால் 3 லட்சம் பேர் கூடுவான். உலகம் முழுவதும் செல்வாக்கு. இவன் விஜய் மாதிரி நம்ம இதை தானா, இப்போ பத்தலகுண்டா தானா விஜய்க்கு 4 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இப்போ டெல்லி போனாப்புல 4 பேர் ஒரு ஸ்விக்கி ஜொமாட்டோ பையங்க தான் நின்றுருந்தாங்க விஜயை பார்க்குறதுக்கு டெல்லியில். ஸோ இந்த மாதிரிலாம் கிடையாது மைக்கேல் ஜாக்சன். அப்படி இருந்துமே அவர்களுக்கு நம்ம வாழணும், புகழ் வேணும், அவ்வளோதான். இந்த அரசாங்கத்தை கைப்பற்றி அதன் மூலமாக போலீஸ் சல்யூட் அடிக்கின்ற கேவலமான எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. நம்ம இப்பயே ராஜா தானே, நம்ம எதுக்கு அதில் போய் இறங்குவானேன்னு தான் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் விஜய்க்கு அப்போ என்னென்னா, அரசாங்கம் நம்மளை கட்டுப்படுத்தல, நம்மளே அரசாங்கமாக மாறிட்டோமா அப்படின்றது தான் இப்போ போய் வாங்குற செருப்படிலாம். அதுவே இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ ஆக்சுவலாக இந்த ஒரு மேட்ரு சொல்லும்போது இல்லை, இந்தியாவில் சவுத் இந்தியாவில் மட்டும்தான் அந்த நடிகர்கள் அரசியலில் பெரிய பொசிஷனில் இருக்கிறது. ஒரு சிஎம் பொசிஷனில் யாருமே இல்லை தமிழ்நாடு. சிஎம் இல்லை. இப்போ என்டிஆர் இருந்தார்ல, என்டிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கின அப்புறம் காலியாகி வீட்டுக்கு போயிட்டாங்க. கரெக்டு. அதான் என்டிஆர் இருந்தார், இந்த பக்கம் எம்ஜிஆர் இருந்தார். இது மாதிரி வேறு ஏதாவது ஸ்டேட்டில் நடிகர்கள் சிஎம் ஆயிருக்காங்க? கிடையவே கிடையாது. ஸோ கேரளாவில் பிரேம் நசீர் இறங்கி மண்ணை கவ்வி அதோட வெளில போயிட்டார். கர்நாடகாவில் செல்வாக்கு மிக்க ஃபேமிலியாக ராஜ்குமார் ஃபேமிலி இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆமாம். ஆனால் அவர்கள் அரசியலுக்குள்ளே வரல. அந்த இன ரீதியான ஒரு இதில் கொஞ்சம் இருந்தாங்க. ஆந்திராவில் அதுவும் இல்லை. என்டிஆர் எம்ஜிஆரை பார்த்து அந்த காலத்தில் லூசு மக்கள் இருந்தாங்க. அது விவரமே தெரியாது. எம்ஜிஆர் வந்தார், அதை பார்த்து இப்போ எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார்.
இவர் என்ன நடிக்கிறாரோ அதே மாதிரி அவர் போவார், இவர் என்ன காஸ்டியூம் போடுறாரோ அந்த மாதிரி தான் அண்ணன் அண்ணன்னு சொல்லி போயிட்டு இருந்ததுனால அவரும் ஒரு நாள் சிஎம் ஆகிட்டார். நீ ஒரு ஸ்டேட் எடுத்துக்க தெலுங்கு படத்தில், நான் ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிறேன்ற மாதிரி போயிடுச்சா. அதே மாதிரி அங்கே கேரளாவில் பிரேம் நசீர் இறங்கினார், அவரை மண்ணக்க 1500 ஓட்டு கூட வாங்காமல் அவருக்கு காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கேரளா நடிகர்கள் யாருமே அந்த சூடு கண்ட பூனை வந்து பார்த்தாலே ஓடும் பாருங்க, அந்த மாதிரி கேரளாவில் ஓடிட்டாங்க. கேரளா மக்களும் இதை பிரித்து பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் தான் இந்த லூசு கூவைங்க நிறைய இருக்குது அப்படின்றது நம்ம ஜெனரலாக பார்க்குறோம். இது எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அரசியல்வாதியாக சினிமாக்காரரானா ரெண்டுமே 50-50 அவர். ஆமாம், அவர் ரொம்ப ரொம்ப காலமாக படம் நடித்து ஆரம்பத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படியே அந்த கட்சிக்கு பெரிய சப்போர்ட், பெரிய இதாக இருந்தார். அவர் தனியாக பை எலெக்ஷனில் போட்டி போட்டு அவர் கட்சி எம்எல்ஏ சீட்டு வந்துச்சு. இங்கே அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்சாங்க அதிமுக. அதுக்கப்புறம் தான் அவர் சிஎம் ஆகிறார். ஓகே, அது அப்போ ஃபஸ்ட்டு 77 இவர் இங்கே சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அதிமுக வந்து அங்கே பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிச்சிச்சு. ஆனால் இந்த விஜய்ன்ற நபர் வெளியில் எம்ஜிஆர் வீட்டுக்கு போனால் யார் வேணாலும் சாப்பிட்லாம், யார் வேணாலும் போய் நிற்கலாம், யார் வேணாலும் எம்ஜிஆர் பார்க்கலாம். காலையில் போனால் எம்ஜிஆர் பார்க்கலாம் வெளியில் வரும்போது. சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது எத்தனை மணிக்கு வருவார்னு சொல்ல முடியாது. ஆனால் காலையில் கட்டாயம் வீட்டிலேருந்து கிளம்புவார். 30 நாளில் ஒரு 20 நாளும் வெளியூர் ஷூட்டிங்கு அங்கங்கே போகலைன்னா வீட்டில் தான் கிளம்புவார். எத்தனை பேர் வந்தாலும் உள்ள சாப்பாடு, சாப்பிடாமல் யாரையும் விட மாட்டார். இங்கே வந்து நீங்கள் விஜய் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா பச்சை தண்ணி கேன் கூட இருக்காது. அப்போலாம் மனுஷனான்ற மாதிரி தான் எல்லோரும் பார்ப்பாங்க. நம்ம ஏன் விஜய் இப்போ அரசியலில் எதுக்குறோம் அப்படின்னா, நீ யாருக்குமே எதுவுமே செய்யாத ஒரு நபர். நீ உனக்குன்னு மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்துக்கே நீ நல்லது செய்யலை, உன் குடும்பமே உன் கூட இல்லை. சரி, மனைவி கூட எல்லாரும் கருத்து வேறுபாடு இருக்கவன் நிறையா பேர் இருக்கான், டைவர்ஸ் பண்ணிடுவோம், அதனாலும் பண்ணணும். நீ அதையும் பண்ணல. இல்லை பிள்ளைங்க பாசம் இருக்கா, சில இப்போ நடிகர்கள்லாம் டைவர்ஸ் பண்ணால் பிள்ளைங்க அவங்களோட இருக்கும், அதுவும் இல்லை. சரி, நீ வந்து உன் பெத்த அப்பா அம்மா கூட இருக்கியா, அதுவும் இல்லை. ஸோ சோசியல் இதில் ஸ்டேட்டஸ்லேயே பார்த்தா நீ ஒரு கேடுகட்ட ஒரு மனிதனாக உன்னோட பர்சனல் லைஃப் இருக்குது. எல்லா ஆங்கிள்லேயும் உன்னுடைய பொண்டாட்டி பிடிக்காமல் இருக்கலாம் பல பேருக்கு. அப்போ நீ வந்து அப்பா அம்மாவோட இருக்கணும், இல்லை. அப்போ அவங்களோடையும் முரண்பாடு, நீ கல்யாணம் பண்ண லேடியோடையும் முரண்பாடு, நீ பெற்ற பிள்ளைகளோடையும் முரண்பாடு. அண்ணா இது இப்படி ஒரு கேடுகட்ட நிலைமையில் இருக்கிறதுனால தான் நம்ம விஜய் எதுக்குறோமே தவிர, விஜய்க்கு நமக்கு என்ன வாக்கிய தகராறாக இருக்குது, ஒன்றும் கிடையாது. நீ பர்சனல் லைஃப்லேயும் ஒரு கேடுகட்ட ஒரு ஜென்மமாக இருக்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போவேன்னா அதில் நிறையா விஷயம் இருக்குது, அதுக்குள்ளே போவேணும், அது பிரச்சனை விட்டுருங்க. ஆனால் வந்து நீங்கள் அரசியல் லைஃப்பில் வாசலில் ஒரு தண்ணி கேன் வச்சுருக்கியா, என்றைக்கா ரசிகர்களை வீட்டு வாசல்லேருந்து கையை காட்டியிருக்கியா, வந்தவனை எட்டி பார்த்துருக்கியா? ரஜினிகாந்த் கூட அதை பண்ணுவார். இப்போ இந்த பொங்கல் கூட டப்புன்னு வெளில வந்து இருக்க கொஞ்சம் பண்ணியிருக்காரு. இடைப்பட்ட காலங்களில் அவர் சந்திக்கல. அது காரணம் வந்து என்னென்னா, இந்த பிறந்த நாளுக்கு வருஷம் சந்திப்பார். அப்போ வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் இறந்துடுறாங்கன்றதுனால அதையும் அவாய்ட் பண்ணிட்டார். பிறந்த நாள் அன்றைக்கி ஊரில் இருக்கிறாங்க. அது சில பேருக்கு சில பாலிசி ஓகே. நான் அதுக்கு முன்னாடி சந்திச்சு தானே இருந்தார். நீ என்னைக்கு சந்திச்சிருக்க? முன்னாடியும் சந்திச்சதில்லை, இப்போயும் சந்திக்கிறது இல்லை. அரசியல் வந்ததுக்கப்புறமும் வீட்டில் இருக்கவனா வீட்டில் கூட்டுப்பார். நீ என்ன எம்ஜிஆரோட பெரிய ஆளா? நீ எம்ஜிஆர் சேத்துலையும் சகதிலையும் கிளவியை போய் கட்டி பிடிச்சாரு. 4 பவுன்சரை வச்சுருப்பார். அந்த காலத்தில் இது பைல்வான் இந்த காலத்தில் பவுன்சர் வச்சுருப்பார். அவங்க தான் பிடிச்சி தள்ளுவாங்க, அப்படி சேஃப்டியாக கூப்பிட்டு போவாங்க. மக்களோட குண்டுமணி இருந்தார்ல. ஆமாம், குண்டுமணியே இன்னும் இப்போ இவர் இருந்தார், இவர் ஜேபிஆர் இருந்தார். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வச்சுட்டு போனார் எம்ஜிஆர். ஏன் எம்ஜிஆரோட பெரிய அப்பா டக்கரா? இது எல்லாமே சீனை கிரியேட் பண்ணுறது. எப்போவுமே நீங்கள் மறைக்க தான் வந்து அது மேலே ஈர்ப்பு அதிகமாகும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் விஜய் வந்து கேபரே டான்ஸர் மாதிரி தான். இல்லை, இப்போ நான் வந்து விஜய் வந்து அப்படி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பாம்பேலலாம் அந்த திடீர்னு சிலுக்கு மாதிரி ஐடி இல்லை, இப்போ ஸ்டைலு சொல்கிறேன், ஸ்டைல் ஆஃப் விஜய் வந்து கேபரே டான்ஸர்ன்னு நம்ம சொல்ல. நீங்கள் ஒரு லைன் மாறினா கூட தப்பாக போயிடும். கேபரே டான்ஸர் மாதிரி விஜய் அப்படின்னு தான் சொல்கிறேன். தமிழ் ஆமாம். அந்த காலத்தில் வந்து பாம்பேயில் கேபரே டான்ஸர் என்ன பண்ணாங்க, கேபரே பயங்கரமாக போகும். பாம்பேயில் மட்டும்தான், இந்தியாவில் இங்கே உள்ள எம்எல்ஏக்கள் பெரிய ஆட்கள்லாம் இந்த கேபரே டான்ஸர் பார்க்குறதுக்காக அங்கே போவாங்க. இப்போ தான் சீரியல் இது சென்னையிலே இருக்கேன். நீங்கள் ஈசிஆரில் போனீங்கன்னா எல்லா பாதி பிள்ளைங்க கேபரே டான்ஸர் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. நம்ம பர்டிகுலராக யாரையும் சொல்லலை. அந்த உடையில் பலரை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஈசிஆரில் போனீங்கன்னா பல இடங்களில் பார்க்கலாம், பாண்டிச்சேரியில் பார்க்கலாம், இந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து எப்படி அப்படின்னா, காதல் படங்கள்லாம் தெரியும். நீங்கள் தான் பார்த்துட்டு ரஜினி படம் பார்த்து வளர்ந்தவர் தானே உங்களுக்கு. நீங்கள் வந்து அப்படின்னு கதாநாயகியோட கால் தெரிஞ்சாலே அப்படின்ற மாதிரி.
காலே தெரியாது, தாவணி போட்டு மறைச்சு. ஆமாம். இடுப்பு தெரியாது, ஆ லைட்டாக இடுப்பு தெரிஞ்சாலும் அது பெரிய கவர்ச்சிகரமான இதுன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இழுத்து பொத்திட்டு தான் போவாங்க. அன்னி கேரக்டர்லாம் பார்த்தீங்க, அக்கா கேரக்டர் அன்னி கேரக்டர்லாம் மேக்ஸிமம் இழுத்து பொத்தி தான் அந்த ஒரு மரியாதை இருப்பாங்க. ஸோ இப்படி தான் மரியாதை இல்லை, கவர்ச்சி காட்டக்கூடாதுன்ற மாதிரி. இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பேயில் கேபரே டான்ஸ் போவாங்க. அங்கே வந்து ஸ்பெஷல் டிக்கெட்லாம் இருக்குது. சென்னையில் கூட அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்து போலீஸ் டைட் பண்ணி தூக்கிட்டாங்க. அப்போ அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சில்லறையை தூக்கி எறிவாங்களா, அது மாதிரி ரூபா நோட்டு கட்ட வச்சு சினிமாலாம் பார்த்துருப்பீங்களா, சர்சர்ன்னு தள்ளி விடாங்க. செலவு நோட்டாக 1 ரூபா நோட்டு, அப்போ 1 ரூபா நோட்டு 2 ரூபா நோட்டு எடுத்து சீவி விடுவாங்க. 5 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு, அப்போ அதே பெருசு. ஆமாம். அப்போ வந்து என்னன்னா கேமரா ஆடிட்டு இருக்கும்போது ஒன்றா கலட்டுவாங்க. புரியுதா அவங்களுக்கு? அந்த பாட்டு பாதி வரும்போது ஒவ்வொரு மேலே வந்து 10 ட்ரெஸ் போட்டுருவோம். அதில் ஒன்றை கழட்டி போட்டுவிட்டு அப்புறம் ஆடுவாங்க. அப்புறம் இன்னொன்று அப்புறம் வந்து பாதி பாட்டு தானே அரை பாவாடை ஒன்று தெரியும். அப்புறம் அப்படி இப்படி தெரியும். கடைசியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் உருவி போட்ட உடனே லைட் ஆஃப் பண்ணிடுவேன். 1 செகண்ட் தான். புரியுதா? பாட்டு முடிகிற டைமில் அரசியலுக்கு விஜய் படத்துக்கு ஆரம்பிச்சு பாம்பேல நடக்கிற கேமரா வரைக்கும் போயிட்டு இல்லை இப்படி தாங்க இருக்கு. அப்போதான் இந்த எதுக்காக நான் இதை உதாரணம் தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து விஜய் உதாரணம் பயங்கரமாக இருக்கு. இல்லை அதை தான் நீங்கள் வந்து எப்படின்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இது பண்ணால் தான் அந்த கவர்ச்சியாக கடைசி வரை உட்கார முடியும். நீங்கள் கேமரா ஒரு பில்டப் கொடுக்கறது, பில்டப் கொடுத்தா தான் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து ஒரு பெப் ஏற்றி உங்களை பார்க்க வைக்கிறதுன்றது ஒரு ஸ்டைலு. நீங்கள் போன உடனே அந்த கேமரா ஆடுறப்புல டமால்னு எல்லாத்தையும் அவுத்து போட்டுச்சுன்னு வைங்க, அடுத்த செகண்ட் நீங்கள் எதை பார்ப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, எதுக்கு உட்காடுறீங்க, எதுக்கு சொல்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் ஹியூமன் கேட்டல்ஸை வந்து மோல்டு பண்ணுறது. புரியுதா? எப்படின்னா அவனை வந்து அப்படியே ஈகர் ஏற்றி கொண்டு போய் அது சாதாரணமாகவே மனிதர்களை வந்து இப்படி தான் ஏமாற்றுவாங்க. சரி, இப்போ இவ்வளோ வருஷமாக இப்போ இந்த இது ஏற்றிக்கிட்டே வரானுங்களே, என்னைக்காவது நாள் திடீர்னு மக்களை வந்து சந்திச்சு எல்லாரும் கையை கொடுத்துட்டு பார்த்து பேசுவார், பார்த்துட்டு திருப்பி போய் மறைஞ்சிக்கிறது. அடுத்த கேமரா டான்ஸ்லேயே அடுத்த இருக்கும்ல 6 to 7 ஒன்று இருக்கும், 7 to 8 ஒன்று இருக்கும்ல. புரியுதாங்க? அதுதான் அந்த ஸ்டைலில் தான் போகிறாரு. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு அதே தான் வீட்டில் ஏமாற்றுவாங்க. 10th மட்டும் பாஸ் பண்ணிடு, உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், அந்த காலத்தில் பைக் வாங்கி தரேன். +2 பாஸ் பண்ணிடு, பைக் வாங்கி தரேன். காலேஜ் மட்டும் கிளியர் பண்ணிவிடு, கார் வாங்கி தரேன் அப்படின்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பெப்பே ஏற்றுறது. நீ அப்போ 8th ஒரு பையன் வந்து அழுகிறான், அப்பா எனக்கு பைக் வேணும், சரி வாடா போகலாம், கடைக்கு கூட்டு போய் வாங்கி கொடுத்தா அதோட அப்பனை மதிக்க மாட்டான். அவ்வளோதான், அதான் நடக்குது இப்போ. ஆமாம், இப்போ வாங்கி கொடுத்து தான் அப்படி பிரச்சனை ஆகுது. கரெக்டு. ஸோ அதனால தான் விஜய் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேபரே ஸ்டைலை வந்து எடுத்துக்கிறாரு. நீங்கள் குங்ஃபு படத்துலலாம் நீங்கள் சொல்கிறது இப்போ நான் வந்து நகைச்சுவை எடுத்துக்கிறத விட இல்லை, வாழ்க்கைக்கே அதை எடுத்து, வாழ்க்கைக்கே அதுதான், வாழ்க்கைக்கே நம்ம விஜய் தான் ஃபாலோ பண்ணணும். நிச்சயமாக. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் புதுசுன்னு எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் காலி ஆயிரும். இந்த விஜய் இங்கே தான் நிற்பாப்புல, ஞாயிற்றுக்கிழமையான கறி கடைக்கு வருவாருன்னா என்ன ஆகும்? புரியுதா அவங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை கறி கடைக்கு வருவார், இங்கே நின்னோம்னா பார்த்துடலான்னா 2வது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அப்புறம் விஜய் எப்படி இருக்கீங்க, ஏன்னா போன டைம் 1 கிலோ வாங்கினீங்க, இப்போ 1.5 கிலோ கேட்குறீங்க, யார் வந்திருக்காங்களா வீட்டுக்குன்றவாங்க. அதை வந்து பில்டப் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஹீரோவாக வச்சுருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை கறி கடைக்கு வருது. புரியுதா அவங்களுக்கு? ஓகே. இப்போ நயன்தாராவே இருக்காப்புல, அதான் சொல்ல ஒரு சுப்ரீம் ஸ்டார் வெளியே வர மாட்டாங்க. இப்போ நயன்தாரா வந்து இந்த ரோட்டில் உள்ள பியூட்டி பார்லருக்கு வராப்புல, இந்த இங்கே முக்கு கடையில் டெய்லி வராங்க, டிமார்ட்டுக்கு வருவாப்புல ஞாயிற்று சனிக்கிழமை, அப்படின்னா என்ன ஆகும்? அவ்வளோதான். இப்போ நான் அதனால தான் நயன்தாரா இப்போ நகைக்கடை திறக்க போனால் கூட 10,000 பேர் கூடுறான். இப்போ அதே நகைக்கடைக்கு அடிக்கடி வருவாங்கன்னா யார் வருவா? மெயின்டைன் பண்ணணும். சரி. ஆமாம், இதை ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருந்தால் தான் உங்களுடைய கிரேஸை மெயின்டைன் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு?